ஹலோ ட்ரேடர்ஸ், மண்டே நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டியோட ட்ரேடிங் ஐடியாஸ் தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது நிஃப்டி 50 எந்த பக்கம் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம கிளியராக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து லோயர் டைம் ஃப்ரேம் வரை அனலைஸ் பண்ணுவோம். நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சு என்னோட அனலைஸ் என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டே நிஃப்டி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சால்டேஷன், அதாவது சைட்வேஸ் மார்க்கெட் அல்லது ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு மார்க்கெட் கீழே வரணும். சரிங்களா? ஸோ இதான் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன். இப்போ நம்மளுக்கு 1 ஹவரோட கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு நிஃப்டி எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,175 எனக்கு ட்ரேடு கம்ப்ளீட் ஆயிருக்கு ஃப்ரைடேவை பொறுத்தளவுக்கு. மண்டே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்தராக எனக்கு இந்த லெவல்ஸ்க்கு வரணும். சரிங்களா? அதாவது 26,151க்கு மார்க்கெட் ரீச் பண்ணுது அப்படின்னா இங்கிருந்து ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஒன்ஸ் எனக்கு அதை பிரேக் பண்ணுதுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 26,114 தான் என்னோட நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டா நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பட் மார்க்கெட் எனக்கு ஒரு ட்ரெண்டை உடைக்குது, அதாவது இந்த ட்ரெண்ட் லெவலை உடைக்குது அப்படின்னா அது ஃபர்தரா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பிளேஸை நோக்கி வரணும். ஸோ அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,000 தான் அந்த ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் பிளேஸ். சரிங்களா? அப்போ நம்ம நம்மளோட ட்ரேடிங்கில் என்ன நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லோவை உடச்சிச்சினாலே நம்ம ஃபர்தராக நம்மளுக்கு கீழே சப்போர்ட், அதாவது இந்த ட்ரெண்டில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டை நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸாக போட்டு மூவ் பண்ணி இதை தான் நம்மளோட டார்கெட்டாக நெக்ஸ்ட் செகண்ட் டார்கெட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதா ஸோ என்னோட ஐடியாவாக நான் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம 15 மினிட்ஸோட அனலைஸை பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் எனக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷனில் கம்ப்ளீட் ஆயிருக்கு. சேம் மெத்தட் தான் ஃபர்தராக நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்க எங்கே சான்சஸ் அப்படின்னா 26,014 தான் சொல்லியிருந்தோம். அதாவது 26,114 நான் சொல்லியிருந்தேன். இப்போ நம்மளுக்கு 26,112 நம்மளுக்கு மார்க்கெட் ஃபர்தராக ஸ்டாப் ஆகிருக்கு. சரிங்களா? அதாவது இங்கே நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்க ரெடியாக இருக்குது. அதை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப 26,000 ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கான குரூசியல் லெவல் சப்போர்ட். சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் இந்த சப்போர்ட்டை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து வாட்ச் பண்ணணும். அதாவது ஒரு முக்கியமான சப்போர்ட்டை நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இங்கேருந்து மார்க்கெட் எப்போ வேணால் நம்மளுக்கு பை ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகலாம். சரிங்களா? நம்மளுக்கு சைட்வேஸ்லேயே கூட போயிட்டு அதுக்கப்புறம் கூட நம்மளுக்கு பையிங் ப்ரெஷர் இம்ப்ளிமெண்ட் ஆகலாம். இல்லை நம்மளுக்கு மார்னிங் டக்குன்னு வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் கூட நம்மளுக்கு ஃபர்தராக இங்கேருந்து கூட பையிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ அதனால் நம்ம இந்த குரூசியல் லெவல் சப்போர்ட்டாக வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். சரிங்களா? நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கானா, எதுக்கு மேலே போனால் நான் அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஃபர்தராக எனக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணால் ஒரு கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கும். 26,223 பிரேக் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கு 26,207 to 23 அதை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகுங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன். எவ்வளோ தூரம் அது போகணும் அப்படின்னா ஃபர்தராக 26,246. ஸோ அங்கே போயிட்டு சின்னதாக அப்படி ஒரு ரீட்ரெஸ் பண்ணிட்டு ஃபர்தராக நம்மளுக்கு ஆல் டைம் ஹையை உடைக்கிறதுக்கான சான்சஸ் தான் நம்மளுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸில் கரண்ட்லி இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ். பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸோட லாங் டேர்ம் அனலைஸை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் நம்மளுக்கு ஃபர்தராக கீழே விழுகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் கிரியேட் பண்ணியிருக்கு. அதாவது டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான ஒரு ஃபார்மேஷன் கிரியேட் பண்ணியிருக்கு. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் 54,351 பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அதாவது இந்த லெவலில் நம்மளுக்கு பிரேக் பண்ணணும். அதாவது 54,467 மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட் 54,899. ஸோ இதுதான் என்னோட ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். பட் நம்மளுக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணவே இல்லை. ஃபர்தராக மார்க்கெட் சப்போர்ட்டை நோக்கி வந்துட்டு இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 53,745 ஒன் ஆஃப் த சப்போர்ட், பட் நாட் ஃபார் த குரூஷியல் சப்போர்ட். குரூஷியல் சப்போர்ட் பிளேஸ் இஸ் 52,882 to 53,365 தான் மார்க்கெட் நம்மளுக்கு குரூசியல் லெவல் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பேங்க் நிஃப்டியோட ஷார்ட் டேர்ம் கன்ஃபர்மேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு சப்போர்ட்டை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி நான் உங்களுக்கு தேர்ஸ்டேவே சொல்லியிருந்தோம் ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு அதை பேஸ் பண்ணி தான் நடந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு சப்போர்ட்டை நோக்கி வருது அப்படிங்கிறப்ப 53,700 ஒன் ஆஃப் த சப்போர்ட் லெவலாக நம்மளுக்கு ஆக்டிவ் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஒன்ஸ் எனக்கு 53,652 நல்லா நினச்சிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் நம்மளுக்கு 53,652 700க்குள்ள மார்க்கெட் நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கணும். சரிங்களா? இந்த லெவலுக்குள்ள சப்போர்ட் எடுக்கணும். ஒன்ஸ் எனக்கு அதை பிரேக் பண்ணி கீழே விழுகுது அப்படின்னா மார்க்கெட் 53,347 to 53,434. ஸோ இதுதான் நம்மளுக்கு
நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக நம்மளுக்கு ஆக்டிவ் ஆகும் சரிங்களா. ஆனால் எனக்கு மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச கன்ஃபர்மேஷன் பிரகாரம் என்னன்னா, எனக்கு ஃபர்தராக இந்த லெவல் வரையும் பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு கீழே விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 53,200 வரையும் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி கீழே விழுக சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே அனாலிசிஸை பொறுத்தளவுக்கு என்னோட ட்ரேடை வந்து நான் எப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃப்ரைடேவே நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் வந்துட்டு இருந்துச்சு மார்க்கெட். எனக்கு ஃபர்தராக ஒரு ட்ரெண்டையும் நம்மளுக்கு பிரேக் பண்ணுச்சு, அதாவது ட்ரெண்டு சப்போர்ட்டே நம்மளுக்கு ஃபர்தராக பிரேக் பண்ணுச்சு. இப்போ நம்மளுக்கு எதை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ட்ரெண்ட் லெவல், அதாவது இந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக வந்து நம்மளுக்கு ஸ்டாப் ஆகிறதுக்கு வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு புரியும்படி சொன்னால், இப்படி நம்மளுக்கு மூவ் ஆகி இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்க வந்துகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட்லையும் சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா ஃபர்தராக அது நம்மளுக்கு இப்படி ட்ராவல் ஆக ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. ட்ரெண்டை பேஸ் பண்ணியே கூட நம்மளுக்கு அப்படியே மூவ் ஆகி கீழே வந்து நம்மளுக்கு ஃபர்தராக நெக்ஸ்ட் அது எங்கே வந்து நம்மளுக்கு இன்ட்ராடேல சப்போர்ட் எடுக்குன்னு சொன்னோன்னா 53,500 ஒன் ஆஃப் த கோல்டன் ரேஷியோ லெவல் சரிங்களா. அதாவது கோல்டன் லெவல் இங்கே வந்து நம்மளுக்கு ஃபர்தராக குரூசியல் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபின்னிஃப்டி இண்டெக்ஸ். ஃபின்னிஃப்டி இண்டெக்ஸோட அனலைஸை பொறுத்தளவுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபின்னிஃப்டி இண்டெக்ஸ் எனக்கு லாங் டேர்மை பொறுத்தளவுக்கு அதுவும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுக்க வந்துட்டு இருக்கு சரிங்களா. எந்த லெவல் வரைக்கும் அது சப்போர்ட் எடுக்க ரெடியாக இருக்குன்னா 24,800 மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்க ரெடியாக இருக்கு. ஒன்ஸ் எனக்கு அதை பிரேக் பண்ணுதுன்னா என்னோட க்ரூசியல் லெவல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,337 to 24,558 என்னோட நெக்ஸ்ட் லெவல் நான் வந்து க்ரூசியல் லெவல் சப்போர்ட் ஜோனாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஒன்ஸ் நான் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 24,000னா அதுக்கு அடுத்த லெவல் சப்போர்ட். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஃபின்னிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஷார்ட் டேர்ம் கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணுற அளவுக்கு என்னன்னா, ஃபர்தராக மார்க்கெட் வந்து எனக்கு ஒரு ட்ரெண்டை உடச்சி வந்துட்டு இருக்குங்க. அப்போ நான் என்னோட கன்ஃபர்மேஷன் பிரகாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதாவது ஒரு 80% அக்யூரேசியாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 24,800 கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ரீச் பண்ணும் அப்படின்னு தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். நம்மளுக்கு மார்னிங் வந்து ஃபின்னிஃப்டி இண்டெக்ஸ் ஓப்பன் ஆகுதுன்னா ஒரு நம்மளுக்கு போயிட்டு இங்கே டச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த ஒரு சப்போர்ட்டை வந்து ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ்ல தான் ஃபின்னிஃப்டி இண்டெக்ஸ் எனக்கு கரண்ட்லி வந்து இருக்கு சரிங்களா. ஓகே, நம்மளுக்கு அங்கே போயிட்டு இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்தால் அப்போ இங்கேருந்து அப் ட்ரெண்ட் போயிருமானா கிடையாது. இந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்டான லெவல் 24,717 தான் நம்மளுக்கு ஃபர்தராக சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்கு. அங்கே பிரேக் பண்ணுச்சுன்னா 24,463 நெக்ஸ்ட் நம்மளுக்கு சப்போர்ட் இருக்கு. அப்போ நம்மளோட இன்ட்ராடே ட்ரேடிங் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே ட்ரேடை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு மார்க்கெட் எந்த மாதிரியான கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குன்னா, எனக்கு ஃபர்தராக வந்து ஒரு ட்ரெண்ட் ஆல்ரெடி உடச்சிட்டு தான் வந்து கீழே வந்துட்டு இருக்கு சரிங்களா. ட்ரெண்டை உடச்சிட்டு எனக்கு ட்ரெண்டோட சப்போர்ட்டில் வந்து சப்போர்ட்டும் மார்க்கெட் எடுத்துருச்சு. ஓகே, அப்போ எனக்கு மண்டேக்கான அனலைஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு என்னன்னா, இந்த லெவல் அதாவது 24,957 சரிங்களா, அது ஒரு லெவல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 24,915. ஸோ இந்த ரெண்டு லெவல் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஓரளவு அப் ட்ரெண்ட் போச்சுன்னா இதுக்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி சரிங்களா. ஒன்ஸ் எனக்கு டேவோட லோ பிரேக் பண்ணதா 24,873 பிரேக் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து கீழே விழுகணும். 24,822 24,855 வரையும் மார்க்கெட் கீழே விழுகணும். இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு சப்போர்ட் ஜோன். உங்களுக்கு நான் ட்ராப் பண்ணியிருக்க லெவலை பார்த்தாலே புரியும். எனக்கு அங்கே பிரேக் ஆகுது அப்படிங்கிறப்ப எனக்கு எங்கே விழுகணும் அப்படின்னா இந்த ஒரு சப்போர்ட் ஜோனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து இங்கேருந்து எனக்கு அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து மண்டேக்கான என்னோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். என்னோட டெக்னிக்கல் வியூவை பேஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு எந்த லெவலுக்கு அக்யூரசி வந்து இது கிடைக்கும் அப்படின்னா, இது ஜஸ்ட் என்னோட போஸ்ட் மார்க்கெட்டோட அனாலிசிஸ் லெவல் சரிங்களா. பட் உங்களுக்கு இதை வச்சு உங்களுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னா, லைவ் மார்க்கெட்டில் நான் சொன்ன லெவல்ஸில் சம் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு சம் டூலில் வந்து எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் கிடைக்குன்னா உங்களோட ட்ரேடை நீங்கள் வந்து தாராளமாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் சரிங்களா. மற்றபடி நான் சொல்கிற மூவ்மெண்ட் எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி சொல்கிறேன். உங்களோட அனலைஸையும் வந்து ஒப்பிட்டு பாருங்கள், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவல்ஸையும் ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து உங்களோட ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, அக்யூரசி லெவலை பொறுத்தளவுக்கு 100%க்கு 80% கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ நான் ட்ரேட் பண்ணுறதுனால என்னோட அக்யூரசி இந்த லெவலுக்கு இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் டெய்லி என்னோட டெக்னிக்கல் அனாலிசிஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஐ எம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி education purpose only. Okay, thanks for watching. Thank you.